Hi guys and welcome back to Kama Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம வந்து உங்களுக்காக கான்ஸ்டன்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சில எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸ். பிகாஸ் பிட்காயின் திருப்பி ஒரு ஆல் டைம் மை கிட்ட வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது 71K யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து பிட்காயின் மட்டும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கிரிப்டோ கரன்சிக்குமே இன்னைக்கு வந்து கிரீன் டேன்னு கூட சொல்லலாம். கிரீன் டேனா கம்ப்ளீட் பாசிட்டிவ்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான டே. ஸோ சில பல பேக் ஸ்டோரிஸ் அண்ட் காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான காரணங்களும் பார்த்தீங்கன்னா நாங்க சொல்லியிருந்த பிட்காயின் போஸ்ட் பிட்காயின் மொமெண்டம். ஸோ பிட்காயின் ஆஃபிங்க்கு அப்புறமேட்டு ஒரு 2 monthsக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல பம்ப் இருக்கும், கிராஜுவலான பம்ப் இருக்குன்னு சொன்னோம். பிட்காயின் ஆஃபிங்க்கு அப்புறம் அந்த இடிஎஃப்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் 71K பிட்காயின் போச்சுங்க. அதுக்கப்புறமே நாங்க என்ன சொல்லியிருந்தோம், கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு பேக் ட்ரேஸ் நடக்கும். அந்த பேக் ட்ரேஸ்க்கு அப்புறமேட்டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல மேல திருப்பியும் பிட்காயின் 71K போகும். போனோடனே there will be a very big hike அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே தான் இப்போ நடந்திருக்கு. பிட்காயின் ஆல் டைம் ரீச் ஆனோடனே ஆல்மோஸ்ட் 65K 64K வரைக்கும் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஃபால் டவுன் ஆச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6% ஒரே நாள்ல வந்து பிட்காயின் அப் ஆயிருக்குங்க. நிறைய ஃபேக்டர்ஸ். பிட்காயின் இடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளோஸ் வந்து உள்ள வந்திருக்கு, நிறைய கேஷ் ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கு. அண்ட் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே இட் இஸ் எவர் பம்பிங் இன்ஜின். ஆல்மோஸ்ட் எல் சால்வடார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா $80 million ப்ராஃபிட் மட்டுமே இருக்குங்க பிட்காயின்ல. ஸோ ஏன்னா எல் சால்வடார் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினை வந்து அவங்களோட லீகல் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய கண்ட்ரிஸ் அக்யூஸ் பண்ணாங்க, ஐயோ போச்சு அவங்க கண்ட்ரியோட எக்கனாமே கரெக்ட் ஆக போகுது, எக்கனாமே டவுன்ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஆல் டைம் போனதுக்கு அப்புறமேட்டு எல்சலோட ப்ராஃபிட் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா $80 million ப்ராஃபிட்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியோட ப்ராஃபிட் வந்து வே பிக்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது ஒரு முக்கியமான நியூஸ். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் அண்ட் கிரேஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட இடிஎஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்ஃப்ளோஸ் வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்லயும் கூட. அது மட்டும் இல்லாம 2-3 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பிட்காயின் அடாப்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் நேஷன்லயும் இருக்கட்டும், பட் குளோபல் லெவல்லயும் சரி 2-3 கண்ட்ரிஸ் ரொம்ப கீனா பிட்காயினை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர் தி எல் சால்வடாரோட மொமெண்டம் அடுத்து. ஓகே ப்ரோ, இது ஒரு சைட் போட்டாலும் மத்த எல்லா காயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பம்பா இருக்கு. அதுல ஒண்ணே வந்து பார்க்க வேண்டியது இத்தரியம். நேத்து தான் நாங்க வீடியோ போட்டு இந்த மாதிரி ஸ்பாட் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இத்தரியம்ல வந்து அப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து அப் ஆயிருக்கு. $3,800K வந்து பிட்காயின் கிராஸ் ஆயிருக்கு. அதோட ஆல் டைம் மையான $4,000+ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இத்தரியம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் பூஸ்ட்னு சொல்லலாம் இந்த இடிஎஃப் அப்ரூவல். பட் இந்த இடிஎஃப்மே அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஆல் டைம் மை வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆக போகுது. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மீம் காயின்ஸ் ஃப்ளோக்கி ஆயினும் பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் 15 crore டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15,000 crore டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா May 22 அன்னைக்கு ஃப்ளோக்கி ஐஎன்யூ கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பேர்ன் பண்ண போறாங்க. இந்த பேர்னால கண்டிப்பா ஒரு பெரிய பிக் ரைஸ் இருக்கும். ப்ரொவைடட் இந்த 2 நாளைக்கு இன்னைக்கு எப்படி இந்த பிட்காயின் இந்த மொமெண்டம் வச்சிருந்ததோ அதோ மொமெண்டம் கீப் அப் பண்ணுச்சு அப்படின்னா ஃப்ளோக்கி ஐஎன்யூக்கு ஒரு பெரிய பூஸ்ட், பெரிய சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 15,000 crore ஃப்ளோக்கி ஐஎன்யூ டோக்கன்ஸ் பேர்ன் பண்றது சும்மா கிடையாதுங்க. ஒன் ஆஃப் தி வெரி பிக்கஸ்ட் திங். அண்ட் May 22 இஸ் a very key day to watch out for ஃப்ளோக்கி ஐஎன்யூ காயின். மற்றபடி எல்லா மீம் காயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல பம்ப் ஆயிருக்கு. அண்ட் விஷிங் ஆல் தி கிரிப்டோ லவர்ஸ் அண்ட் ஆல் த கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் அ வெரி குட் டே. அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் கீப் ஃபாலோயிங் கர்மா கிரிப்டோ சேனல் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பத்தின நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்காக நம்ம சேனல்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம எங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.